தமிழ் மக்களுக்கு வணக்கம். கந்தனுக்கு அரோகரா, ஸ்டாலினுக்கு தண்டனக்கா. இதுதான் இன்றைய உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படின்றத சொன்னாலும் மிகையாகாது. ஏன்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்று நம்ம பார்த்தோம் என்னவெல்லாம் கலாட்டாக்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலாட்டா நடைபெற்றது என்பதனை ஏதோ மதக்கலவரம் என்பது போல இவர்கள் அதை மாற்றி கூறி வந்தார்கள். அதை மாற்றி கட்டமைத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏன் மாற்றி கட்டமைத்தார்கள் என்றால், இப்போ ஒரு கலவரம், ஒரு மத கலவரம் என்றால் 2 தரப்பினர் அவங்க ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னா, இது மத கலவரம். அதே மாரி காவல்துறை மீது வன்முறை தாக்குதல் அல்லது காவல்துறை ஒரு கலவரம் நடக்குது, தகராறு நடக்குது, உள்ளுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறாங்கன்னா, இதெல்லாம் கலவரம்னு சொல்லலாம். ஆனால், அப்படி எதுவுமே நடக்கல. நடந்தது ஒரு தள்ளுமுள்ளு. யாருக்கு? காவலர்களுக்கும், பக்தர்களுக்கும் இடையே திருப்பரங்குன்றத்தில் நடந்த தள்ளுமுள்ளு. அதுவும் ஏன் நடந்தது? இது பார்க்கணும்னா, நம்ம சற்றே பின்னோக்கி போகணும். ஏற்கனவே இத பற்றி பேசியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், என்ன நடந்ததுன்ட்டு. திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அந்த நீதியரசர் அவரு ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போடுறாங்க. திரு ராம ரவிக்குமார் என்பவர் அந்த பெட்டிஷன போடுறாரு. இந்த பெட்டிஷன்ல என்ன கேட்கிறாருனாக்கா, நாங்கள் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். இது ஆண்டு காலமாக, அதாவது பல 100 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த ஒரு வழக்கம். அந்த தீபத்தை நாங்கள் உச்சி பிள்ளையார் கோவில் அதுக்கு மேல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நியாயமாக அது எங்கே ஏற்றப்பட வேண்டும் என்றால், மலை உச்சியில் ஏற்றப்பட வேண்டும். அப்போ மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் என்று ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணில் தான் ஏற்றுவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்திற்கு பலமுறை அணுகியும் அதற்கான தீர்வு வரவில்லை அப்படின்ற ஒரு நிலையில மீண்டும் அணுகி இருக்கிறார்கள். அந்த சூழல்ல ஒரு சில ஆவணங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. அதாவது நீதிமன்றத்திற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005ல அந்த தர்கா, ஏன்னா அங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், குடவரை கோவில் மலை நடுவுல குடவரை கோவில் இருக்கு. அதுக்கு மேல உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் மேல மலை மேல இந்த சிக்கந்தர் தர்கா என்கிற அந்த தர்கா இருக்கிறது. அதற்கு சற்று அருகில் தான் இந்த தீபத்தூண் இருக்கு. ஏற்கனவே தீர்ப்புகள் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்களை எல்லாம் இந்த தர்காவுடைய காம்பவுண்ட் வால் இருக்கு பாருங்க. இந்த காம்பவுண்ட் வால்லேருந்து ஒரு 15 மீட்டர் தூரம் வரைக்கும் இடைவெளி விட்டு, அதிலிருந்து நீங்கள் அதை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு பொருள்பட தான் அந்த தீர்ப்பு இருக்கு. அப்படின்ற ஒரு சூழல்ல, இந்த தீபத்தூண் என்பது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 மீட்டர் தள்ளி இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இந்த தீபத்தூண்ல கார்த்திகை மாதம் விளக்கேற்றும் பொழுது, அதாவது திருவண்ணாமலையிலும் மற்ற ஸ்தலங்கள்லயும் விளக்கேற்றுவார்கள் இல்லையா? அதே மாதிரி அங்கேயும் விளக்கேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பதிலாக இங்கே ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலையில, இது குறித்து நீதியரசரே அங்க போய் பார்க்குறாரு. அவர் யாரும் என் கூட வர வேண்டாம், நான் தனியா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தனியா அங்க போய் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வராரு. என்ன அப்படின்னாக்க, கார்த்திகை தீபம் அந்த காலத்துல நீங்கள் அங்கே தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். அந்த தீபத்தூண் மீது நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் அவர் கொடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய லார்ஜர் பெஞ்ச், அதாவது 2 நீதியரசர்கள் பெஞ்சுக்கு முன்னால இத கொண்டு வரணும்னு முனைந்தார்கள். அதற்கு மென்ஷன் பண்ணணும்னு வராங்க. அன்னைக்கு எக்ஸாமினர், கோர்ட் எக்ஸாமினர் லீவ். இவங்க வரும்பொழுது அவர் நீதிபதி என்ன சொல்லிடுறாரு, நீதிபதி ஜெயச்சந்திரன், ராமச்சந்திரன் இவங்க 2 பேர் அமர்வு. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, "இது பாருங்க, கியூல வாங்க. இவ்வளோ பேர் வழக்குகளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதை கொண்டு ஏன் நுழைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க திருப்பி எடுத்துகிட்டு போன நிலையில் அங்கே எந்த ஏற்பாடுகளும் நடக்கலை. மாறாக, அதாவது தீபத்தூணில் ஏற்றுவதற்கு எந்த ஏற்பாடும் நடக்கலை. மாறாக என்ன நடக்குதுன்னா, இந்த உச்சி பிள்ளையார் கோவில் மீது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான தயார் நிலையில் வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிந்த உடனேயே ராமரவிக்குமார் தரப்பு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு இது, சொன்னதை இவங்க செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்போ ஆஜரான அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னங்க விந்தையாக இருக்குது, 5 மணி சாயந்தரம் தீபம் ஏற்றணும்னு நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க, அது நாங்கள் கடைபிடிக்கலை, இல்லை நாங்கள் அதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு. இது நீதிமன்ற அவமதிப்பே நடக்கலையே, இப்போ 2:30 மணி தானே ஆகுது, நீங்கள் 5 மணிக்கு நான் அதை செய்யலைன்னா தானே நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா,
கரெக்ட்டு தான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா இவங்க ஆதங்கத்த தெரிவிக்கிறாங்க. என்ன ஆதங்கம் அப்டின்னா, இந்த ஏற்பாடுகள் எதுவுமே நீங்க செய்யலன்ட்டுனா, நாங்க சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டாமா? நாங்கள் அதை பார்க்க வேண்டாமா? இதை பார்க்க வேண்டாமான்னு எத எதையோ பேசுறாங்க. பார்த்த உடனே நீதிபதி புரிஞ்சு போச்சு. சரி இவங்க ஓஹோ! நீங்க அப்படி வரீங்களா? சரி நான் இந்த வேற ஒரு ரூட் எடுக்கிறேன்னு என்ன சொல்றாரு. சரிங்க ஓகே. நீங்க சொல்ற வாதத்த நான் ஏத்துக்கிறேன். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உள்ளபடியே 2:30 மணிக்கு எடுத்துக்க முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணுவோம். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டைம். 6 மணிக்குள்ள நீங்க நீதிபதித்த ஏத்தலன்னா, அப்ப நீதிமன்ற அவமதிப்புன்றத ஒத்துக்கணும்ல. நீதிமன்றம் குடுத்ததை நீங்கள் செய்யவில்லை. கொடுத்த ஆணையை நீங்கள் நிறைவேற்றவில்லைன்னு எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, 6:05க்கு திரும்பி இந்த நீதிமன்றத்தில கூடுவோம். 6:05க்கு கூடி, நீங்கள் ஒரு கால் அதை நிறைவேற்றவில்லை என்றால், அப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு பெட்டிஷன நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அவர் கேட்கல. ஒண்ணு செய்வேன்னு சொல்லு, இல்ல முடியாதுன்னு சொல்லு. அத விட்டுட்டு இங்க வந்து பசப்பாத அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க உடனே, 6 மணி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாறாக அவசர கதியில என்ன செய்யலாம்னு கூடி யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணலாம்? இது எப்படி இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது 6 மணி ஆயிடுது. 6:05க்கு திருப்பி நீதிமன்றம் கூடுது. 6:05க்கு நீதிமன்றம் கூடுன உடனே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கேட்குறாங்க. "என்னங்க ஏத்திட்டீங்களா விளக்கு?" "இல்ல." "சரி. நீங்க விளக்கு ஏத்தல. ஸோ நீங்க நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சுட்டீங்க. இப்ப நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன். 10 நிமிடத்தில் இந்த உத்தரவு டைப் ஆகி வெளியில வரணும். அந்த உத்தரவு நகலை எடுத்துக்கொண்டு இந்த பெட்டிஷனர் இங்கிருந்து இதுக்கு போகணும். மலையடிவாரத்துக்கு போகணும். 10 பேர் அவரோட போகலாம். அந்த 10 பேர் மேல போய் நீங்க விளக்கு ஏத்துறீங்க. அந்த தீபத்தூண்ல ஏத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்க காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க மாட்டேன் என்று சொல்கிறது. சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் சப்பை கட்டுகிறார்கள் அப்படின்ற நிலையில நான் ஒண்ணு பண்றேன். இங்க இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் என்று இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாதுகாப்பு அதாவது நீதிமன்றத்துடைய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவல்துறையை அவர்களை நான் அனுப்புறேன். மத்திய ரிசர்வ் காவல்துறை மாதிரியான காவல்துறை அது. அத நான் அனுப்புறேன். சிஐஎஸ்எஃப்ப நான் அனுப்புறேன். அவங்க உங்களோட ஒரு 15 பேர் வருவாங்க. அவங்க கூட நீங்க போறீங்க, இத ஏத்துறீங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரு. இப்ப இவங்க கிளம்பி அங்க போறாங்க. போறதுக்குள்ள என்ன பண்றாங்க, அவசரமாக அங்க அரசு தரப்பு காவல்துறைய அங்க வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் பேரிகேட் போட்டு எல்லாத்தையும் மூடிட்டு, யாரையும் உள்ள விடாம, உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு கூட யாரையும் போக விடாம, கீழயே எல்லாரையும் நிக்க வச்சுட்டு, கூட்டத்த காமிச்சுட்டு, "இது பாருங்க கூட்டம் கூடிடுச்சு, கலவரம் வரப்போகுது. அதனால நாங்க 144 போடுறோம். கர்ஃப்யூ போடுறோம். ஊரடங்கு உத்தரவு போடுகிறோம்." அப்படின்னு ஒரு கதைய விடுறாங்க. எத்தன மணிக்கு போட்டாங்கன்றத கடைசி வரைக்கும் நீதிமன்றத்திலயும் சொல்லல. ஆனால் உத்தரவு போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டர் உத்தரவை பிறப்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இவங்க பக்தர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க, "சரிங்க. கர்ஃப்யூனா என்ன? ஊரடங்கு உத்தரவு என்றால் என்ன? 4 பேரோ, 4 பேருக்கு மேற்பட்டவர்களோ கூட்டமாக கூடக்கூடாது. இதுதான் வந்து கர்ஃப்யூ ஊரடங்கு உத்தரவு. அப்போ இங்க என்ன ஆயிருக்கு? நீங்க சொல்றா மாரி 10 பேர் இங்க வந்திருக்கோம். இந்த 10 பேர் உள்ள அனுமதிக்க மாட்டீங்க. சரி அனுமதிக்காதீங்க. 3 பேர் அனுமதிக்கலாம்ல. 4 பேரோ 4 பேருக்கு மேலேயே தானே கூடக்கூடாது. ஊரடங்கு உத்தரவு என்றால். 3 பேர் நாங்க போறோம். நாங்க போய் விளக்கேத்திட்டு வரோம். ஒரே ஒரு ஆள் ராம ரவிக்குமார் நான் மட்டும் போறேன். கூட 2 சிஐஎஸ்எஃப் பாதுகாவலர்கள் வருவாங்க. நாங்க ஏத்துறோம்னா, அதெல்லாம் முடியாது. அப்படின்னு சொல்லி அங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட உடனே ஒரு பதட்டமான சூழல் எழுகிறது. இதை உடனே காரணம் காண்பித்து, "இதே பாருங்கள் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். எப்படியெல்லாம் கலவரத்தை கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். இப்படித்தான் அயோத்தியில் நடந்தது, அங்கே நடந்தது, இங்கே நடந்தது" என்னென்னத்தையோ கதை. உண்மை என்னன்னா, பக்தர்களுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது எப்படி கலவரமாகும்? இப்ப இந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை நாங்கள் எப்படி அதை அமல்படுத்த முடியும்? இது பிரச்சனையை ஏற்படுத்தாதா? மக்கள் விரோதமாக இது இருக்காதா? என்றெல்லாம் இவர்கள் சப்பை கட்டுகிறார்கள். இப்ப கேள்வி இங்க நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஓஹோ! அதாவது நீதிமன்றமே ஒரு உத்தரவை கொடுத்தாலும் கூட நாங்கள் மனசாட்சிப்படி செயல்படுவோம்னு சொல்லக்கூடிய இவர்கள், தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல என்ன பண்ணாங்க? யாரோ ஒரு மொட்டை பெட்டிஷன போட வச்சு, அந்த மொட்டை பெட்டிஷனின் அடிப்படையில டிராஃபிக் ஜாம் அதுவும் என்ன அந்த நபர் ஏதோ காஞ்சிபுரத்தை சேர்ந்த நபர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த நபர் சென்னை வடசென்னையில இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங் அருகே டிராஃபிக் ஜாம் ஏற்படுவது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஒரு பெட்டிஷனை வாங்கி கொண்டு, அந்த பெட்டிஷனின் அடிப்படையில ஒரு உத்தரவை பெற்று, அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கதற கதற அங்கிருந்து அதாவது அவங்கெல்லாம் போராட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க பல நாட்கள். சோறு தண்ணி இல்லாம. அவங்களையெல்லாம் அப்படியே அப்புறப்படுத்தினாங்க. வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி, அங்க இருந்த வக்கீல்களையும் தாக்கினார்கள். இதெல்லாம் நடந்தது. அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீதிமன்றத்துடைய உத்தரவை
அப்படியே அடுத்த 10வது நிமிடமே அமல்படுத்துவீங்க. உங்களுக்கு வசதிப்படலைன்னா அந்த உத்தரவை வந்து நீங்க கண்டுக்காம விடுவீங்க. அவமதிப்புல கொண்டு போவீங்களா? அப்படின்றது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா? கரூர் சம்பவத்தில பார்த்தீங்கன்னாக்க, நீதிபதி ஒரு கருத்தை தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்படின்றதற்காக, அதற்கு விமர்சித்து ஏன்னா ஒரு நீதிபதியோ, ஒரு நீதிமன்றமோ அவங்களுடைய தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கக் கூடாது. மற்றபடி அவங்களுடைய தீர்ப்பை விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது. அப்படி நம்ம அந்த தீர்ப்பை விமர்சிக்கும் பொழுது, அதை என்னமோ பெரிய கொலகுத்தம் மாரி, அதை விமர்சித்தவர்கள்னு ஒரு 48 பேர் மேல எஃப்ஐஆர். இதுல என் பேரும் இருந்தது. 48 பேர் மேல எஃப்ஐஆர். என்ன சொல்லிட்டோம்? நான் எழுதினது என்ன? நான் பேசினது என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆளுமை பண்பே இல்லை அப்படின்னு அந்த நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் விஜயை பார்த்து சொன்னதாக கருத்து தெரிவித்தார் அப்படின்னு வரும்பொழுது நான் என்ன சொன்னேன்? ஏங்க ஒருவருக்கு ஆளுமை பண்பு இருக்கிறதா, ஆளுமை திறன் இருக்கிறதா, இல்லையா என்பதனை முடிவு செய்வது யாருங்க? நீதிமன்றம் கிடையாதுங்க. அதை முடிவு செய்வது மக்கள் மன்றம். விஜய் தவறு செய்திருந்தார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க உத்தரவு மேற்கொள்ளுங்க. அதுக்கு பூர்வாங்க ஆதாரம் இருந்தால் மேற்கொள்ளுங்க. அதை விடுத்து அவருக்கு ஆளுமை பண்பு இருக்கா, இல்லையா என்பதனை பேசுவது நீதிமன்றத்திற்கான வேலை கிடையாது அப்படின்னு சொன்னதையே நீதிமன்ற அவமதிப்பா கொண்டு போறாங்க. நேத்தி பார்த்தீங்கன்னா, அத்தனை பேரும் திமுகவுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீதியரசரை அவ்வளவு மோசமாக சகட்டு மேனிக்கு வசைபாடுகிறார்கள். அப்ப இவர்கள் மேலெல்லாம் அந்த நடவடிக்கை பாயாதா? நீங்கள் நினைத்தால் நீதிபதியை என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்கள். நியாயமான விமர்சனத்தை ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பற்றி வைத்தால் கூட அவர்களை தூக்கி கொண்டு போய் சிறையில வைப்பீங்க. நம்ம வரதராஜன் சாரை கொண்டு போய் வச்சா மாதிரி சிறையில வைப்பீங்க. இதையா நியாயம் இது? அப்போ எத்தனை நாட்களுக்கு இந்த அட்டகாசம், இந்த அட்டூழியம் நடக்கும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இதற்குத்தான் ஒவ்வொன்றாக அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இப்போ உயர்நீதிமன்றத்தில் அந்த 2 நீதியரசர் பெஞ்ச் அதுக்கு முன்னால போய் நிற்கிறாங்க. நேத்திக்கு வந்து கடைசி வரைக்கும் அனுமதிக்கல. அப்போ அவர் ராமரவிக்குமார் சொல்றார், நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உனக்கு விளக்கேற்றணும்னு, இந்த மாதிரி பண்றாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வணங்கிட்டு போறார். இன்று காலையில் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. இங்கே 2 நீதியரசர்கள் தலைமையிலான பெஞ்சுக்கு மேலே விசாரணைக்கு வருது. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் வந்து அவர் செயல்படுகிறார், உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார் என்றெல்லாம் வந்து அரசு தரப்பு வாதங்களை வைக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த சிஐஎஸ்எஃப்ஐ வந்து அனுப்புவதற்கு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எப்படி அனுப்பலாம்? அது நீதிமன்றத்துடைய பாதுகாப்புக்கு தான் சிஐஎஸ்எஃப் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களை எப்படி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வழக்கத்தை இப்பொழுது எப்படி கொண்டு வருவீர்கள் அப்படின்னும் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு வழக்கம் இருக்கிறது. 100 ஆண்டுகளாக வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கப்புறம் அது நிறுத்தி வைக்கப்படுகிறது. அது போர் சூழலின் காரணமாக 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டத்தின் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்கிற பொழுது அதை ஒரு காரணமாக வைத்துக் கொள்ள வேண்டுமாம். அதற்கு முன்னர் இந்த சடங்குகளை நம்ம மறந்து விட வேண்டுமாம். இப்படி இவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, எந்த தர்கா கமிட்டி வந்து நமக்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்னதோ அந்த தர்கா கமிட்டியை வைத்து இவர்கள் திருப்பி ஒரு பெட்டிஷனை கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ என்னன்னா, நான் எங்களுக்கு வருத்தம் தான், எங்களுக்கு ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீதிபதிக்கு புரிஞ்சிடுது, ஓஹோ நீங்கள் என்ன ஆட்டம் ஆடுறீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க. 2 நம்பிக்கைகள் இருக்குது. இந்த 2 நம்பிக்கைகள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதித்து செயல்பட வேண்டும். அதில் ஒரு தரப்பு நம்பிக்கையை நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று சொல்வது மத நல்லிணக்கம் ஆவாது அப்படின்னு சொல்லி தெளிவாக கருத்து தெரிவிக்கிறார். இந்த கருத்து தெரிவித்ததோடு அவர் நிறுத்தாமல் இன்னும் சில கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். எதிர்த்தரப்புலையும் கேட்கிறார். எதிர்த்தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் யாரையும் பாதிக்கலை, எந்த அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கலை, கலவரம் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய சூழலும் அங்கே நடக்கலை. நாங்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அந்த தீபத்தூணில் கார்த்திகை மாதம் விளக்கேற்றுவது, அவ்வளவுதான், வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. அந்த தீபத்தூண் வந்து 30 மீட்டர் தள்ளி இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு 15 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, 15 மீட்டருக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்தே இதை அனுமதிக்கலாம். அதனால் இதை அனுமதிங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு எதுவுமே நாங்கள் கேட்டுக்கல அப்படின்னு சொல்லி முடித்த உடனேயே தெளிவாக
நீதிமன்றமும் புரிந்து கொண்டு விட்டது. இப்ப இப்ப மாலை தீர்ப்பும் வந்துவிட்டது. செருப்பால் அடித்தது போல ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது என்னவென்றால், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த கொடுத்த தீர்ப்பு என்பது செல்லும். அதற்கு எதிராக தமிழக அரசாங்கம் போட்ட அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல், இவர்கள் மீது இந்த அரசாங்கம் இந்த மனுவை இங்கே எங்கள் முன்னால் கொண்டு வந்ததற்கு காரணமே, இவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. நாங்கள் சொல்கிறோம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இவர்கள் மீது தொடரலாம் அப்படின்னு தீர்ப்பு தெளிவா வந்துருச்சு. அது மட்டுமல்ல, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சிஐஎஸ்எஃப் அந்த காவலர்களை அனுப்பியது சரி. காவல்துறை ஒத்துழைக்காத பொழுது நீதிமன்றம் சிஐஎஸ்எஃப்பின் உதவியை நாடலாம் என்பதனை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, ஏற்கனவே மேற்கு வங்க உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலும் மேற்கோள் காண்பிக்கப்பட்டு, ஏற்கனவே இதற்கான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு என்பதனை மேற்கோள் காண்பிக்கப்பட்டு அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், கந்தனுக்கு அரோகரா, ஸ்டாலினுக்கு தண்டனக்கா என்று. இதோட முடிய போகிறதில்ல. இன்னும் அடுத்தடுத்து வரவிருக்கிறது. 8ஆம் தேதி நாம் போட்டிருக்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேற உச்ச நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. இன்னும் நிறைய திருவிழாக்கள் நமக்கு காத்திருக்கிறது. அதனால் கொண்டாடுவோம் மக்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.